கோஇன்சிடென்ட்டா நான் ஒரு யுத்தத்தை பத்தி தான் ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன். எங்க நடந்த யுத்தம்? பிரான்ஸ், செகண்ட் வேர்ல்ட் வார். போருக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கும். ஜுவான் ஸ்லோவோங்கிற ஒரு பிரெஞ்சு லேடியை பத்தி படிச்சிட்டு இருக்கேன். அந்த ஒரு ராணியா? இல்ல, போருக்கு போன ஒரு போராளியோட காதலி. என்ன பண்ணாவ? யுத்தம் முடிச்சு வரப்போற காதலனுக்காக ஒரு கேக் தயார் பண்ண. அதோட பேரு ஜுவான்ஸ் ரெயின்போ. ரொம்ப விசேஷமான கேக். ஓஹோ, சரித்திரம் தொடங்கிருச்சு. அந்த பொண்ணு அலறி அடிச்சுட்டு ஓட போறா. உங்களுக்கு அந்த ரெசிபி தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியும். இதை நம்ம வீட்லயும் செய்யலாம். Will you share it with me, please? ஆனா அதுக்கு பொறுமை வேணும். ஏன்னா அதை செய்யறதுக்கு 4 நாள் ஆகும். No problem. ஓகே. ஆல்பர்ட் போருக்கு போன பிறகு ஜுவான் வீட்டை தனியா இருந்தாள். போர் முடிஞ்சு வரப்போற தன் காதலனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஸ்ட்ராபெரி பழங்களை கொண்டு ஒரு அழகான கேக் செய்தாள். யுத்தம் முடியல. சொன்ன அன்னைக்கு ஆல்பர்ட்டால வர முடியல. இந்த பிஸ்தாவையும் பெருச்சம்பளத்தையும் ரம்ல போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாருங்க, நீங்க சொல்றது ஒன்றும் புரியல. ஐயோ, அப்படி இல்லைங்க. இந்த பிஸ்தாவையும் பேர்ச்சம்பளத்தையும் ஒரு 4 மணி நேரம் ரம்ல ஊற வச்சு கேக்ல போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ரம்மா? ரம்மா? ஹே, ரம்மா. ஆ ஆ அடுத்த நாள் பிஸ்டாஷியோ கேக் செய்து அவனுக்காக காத்திருந்தாள். அது சரி. அன்னைக்காவது ஆல்பர்ட் வந்தானா? போர் முடியாததால அன்னைக்கும் ஆல்பர்ட் வரல. என்ன இருந்தாலும் இப்படிலாம் ஒருத்தி வெயிட் பண்ணக்கூடாதுங்க. ஹலோ ஹலோ, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆ, டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பிரேக் தான். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்க வைக்கலான்னு. மாமா, உன் பைக் எடுத்துட்டு போறேன். ஆ, வயலனா? டேய் பிச்சு தான் வாசி பிச்சு. வாசி சொல்றேன். ஹலோ. இல்ல, எங்க ஒருத்தருக்கு சொன்னேன். ஒரு வாய்ஸ் கேட்க வைக்கிறேன். இதை கேட்டு யாருன்னு சொல்லுங்களேன். एकता और अनुशासन न रहे तो वो बुनियाद है तो उसके कुछ दूसरा ऊपर भी नहीं बन सकता है. हम कहीं दौड़ के चलते. யாருன்னு சொல்லுங்க. கெஸ் பண்ண முடியலையே. ட்ரை பண்ணுங்க. சோனியா காந்தி? அவங்க மாமியார் இந்திரா காந்தி. வாவ், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்திரா காந்தி வாய்ஸை கேட்கறது. டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆச்சே, வாய்ஸை கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, நான் அவ்வளோலாம் புத்திசாலி இல்லைங்க. இந்த வாய்ஸை கேட்டு யாருதுன்னு சொல்லுங்க. இப்போதாவது புரிகிறதா? நீதியும் நியாயமும் தர்மமும் என் பக்கம், இந்த நாட்டு மக்கள் அனைவரும் என் பக்கம். ஏன், உங்கள் நாட்டு மக்கள் கூட என் மீது உயிரை வைத்திருக்கிறார்.